கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க்கு 9:23. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அடிப்படை காரியமாக விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசம் என்பது நம்புகிற காரியத்தில் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நாம் வாசித்த இந்த அற்புதத்தில் சிறு வயதிலேயே பிசாசினால் பாதித்த தன் மகனின் சுகத்திற்காக அவருடைய தகப்பன் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார். அந்த தகப்பன் இயேசுவிடம், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் உதவி செய்யும் என்று அவிசுவாசமாய் பேசினதை கேட்டு இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று மறுமொழி கூறுகிறதை பார்க்கிறோம். அந்த தகப்பனும், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னதை பார்க்கிறோம். இயேசுவும் அவனை சுகமாக்கி தகப்பனை சந்தோஷப்படுத்தினார். அவருடைய அவிசுவாசத்திற்கு காரணம், அநேகரிடம் தன் மகனின் சுகத்திற்காக சென்றிருப்பார், சீஷர்களிடம் கூட வந்திருப்பார், ஆனால் சுகம் பெறவில்லை. அதனாலேயே அந்த தகப்பனின் நம்பிக்கை, விசுவாசம் முற்றிலும் குறைந்து போனது. நமக்கும் கூட நீண்ட நாட்கள் செபித்து நடக்காததினால் விசுவாசத்தை இழந்திருக்கலாம். டாக்டர்கள் போகும்போதெல்லாம் சொன்னதை வைத்து விசுவாசத்தை இழந்திருக்கலாம். மனிதர்களின் அவிசுவாச வார்த்தைகளை கண்டு விசுவாசத்தை இழந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றும். விசுவாசிக்கிறவனுக்கே எல்லாம் கூடும். எதை இழந்தாலும் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை இழக்காதீர்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். விசுவாசித்து ஆமென் சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். பல சூழ்நிலைகளில் விசுவாசத்தை இழக்கிறோம். இன்றைக்கு எங்கள் காரியங்களில் அற்புதம் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.